குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன் வேலி. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பயச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 27/1/2026 செவ்வாய்க்கிழமை, தை மாதம் 13ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:36க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று மாலை 4:57 வரை. நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை பரணி பின்பு கிருத்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 3:31 வரை சுபம் பின்பு சுப்ரம். கரணம் இன்று காலை 6:04 வரை பாலவம் பின்பு மாலை 4:57 வரை கௌலவம் பின்பு தைத்துலம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை ஹஸ்தம் பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று காலை 9:20 வரை ஒரு கண் பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கன்னி ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு. இந்த நாள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது, என்னென்ன பூஜைகள், வழிபாடு முறைகள், பரிகாரங்கள் செய்தால் நன்மை பிறக்கும். ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவதற்கு மிக மிக உகந்த நாள். மிக அரிதொரு விஷயம் என்றால் செவ்வாய்க்கிழமை தினம் என்பது முருகப்பெருமானுக்கே உரிய தினம். ஆக இந்த நாளில் கிருத்திகா விரதமும் அனுஷ்டிப்பது அநேக கோட்டி பலனை உண்டு பண்ணும். இந்த கார்த்திகை விரத நாட்களில் மௌன விரதங்கள் இருக்க வேண்டும். உண்ணாமல் இருப்பது ஒரு விரதம். அதே போல இறைவனுக்காக நாம் மௌனமாக மனதில் கூட பேசக்கூடாது. மனம் ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதில் கட்டுப்பாடு மிக மிக தேவை. மௌன விரதம் என்று எண்ணத்தில் ஏதேதோ அலைகள் இருக்கக்கூடாது, எண்ணங்கள் ஓடக்கூடாது. அதை கட்டுப்படுத்துவதுதான் மௌன விரதம் என்பது. சாப்பிடாமல் நாம் எப்படி இருக்கிறோமோ உண்ணாவிரதம் போல மௌனமாக இருக்க வேண்டும். மனதில் என்ன விதமான எண்ணங்களும் ஓடக்கூடாது. கட்டுப்பாடு மிக மிக தேவை. கிருத்திகை விரதம் என்பது ஒவ்வொரு மாசமும் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள்ல முருகப்பெருமானை வழிபடக்கூடிய விரதம். இதுல அதிகாலை நீராடி வீட்டுல முருகன் படம் வச்சு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா சண்முக கவசம் படித்து பழங்கள், சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து நாள் முழுவதுமே உணவு உண்ணாமல் நீர்மட்டம் அருந்தி மாலையில் பூஜை முடித்து விரதத்தை முடிக்கலாம். அதிகாலை எழுந்து நீராடி தூய்மையான ஆடைகளை அணிவது முக்கியம். அதே போல இந்த நாள் முழுவதுமே மௌனமாக இருந்து சில பூஜைகள் செய்வது அனுகூலத்தை கொடுக்கும். கிருத்திகா நட்சத்திரம் முருகனுக்கு மிகவுமே உகந்த நாள். ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை போன்றவை மிக விசேஷமானது.
இந்த கிருத்திகை நாம் கொண்டாடக்கூடியது தை கிருத்திகை. ஆக இவை மிக மிக விசேஷம். ஆக தை கிருத்திகை நாளில் வழிபடுபவர்களுக்கு திருமண தடைகள் நீக்கம், செல்வ வளம், அறிவு, ஆரோக்கியம் போன்ற பலன்களை நிச்சயமாக பெறலாம். தொடர்ந்து விரதம் இருக்க விரும்புகிறவங்க ஆடி கிருத்திகையை தொடங்கி 6 மாதங்கள் அல்லது 1 வருடம் வரை கிருத்திகை விரதத்தை தொடர்வது நல்லது. முருகப்பெருமானுடைய அருள் பெறவும் செவ்வாய் தோஷம், திருமண தடை, புத்திர தோஷம் நீங்கவும் கடைபிடிக்கப்படும் ஒரு முக்கிய விரதம் கிருத்திகை. அந்த நாளில் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திற்கு மலர் சாற்றி 6 அகல் விளக்குகள் ஏற்றி ஸ்ரீ கந்த சஷ்டி கவசம், கந்தர் அலங்காரம், திருப்புகழ் படித்து பால் பழம் இல்லைன்னா சர்க்கரை பொங்கல் வைத்து படைக்கலாம். கிருத்திகை அன்னைக்கு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்குமே உணவு உண்ணாம உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பால் பழம் சாப்பிட்டும் விரதங்கள் இருக்கலாம். மாலை நேரத்தில் வீட்டில் முருகன் கோவிலில் 6 அகல் விளக்குகளை ஏற்றி முருகப்பெருமானுக்கு ரொம்பவே பிடிச்ச சர்க்கரை பொங்கல் அல்லது பால் பழம் நைவேத்தியம் படைச்சி ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை உச்சரிக்கணுங்க. இதனால் திருமண தடையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் தீரும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லை, செவ்வாய் தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய் கிரகத்தினுடைய அதிபதியான முருகப்பெருமானை வழிபடுறதால செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள், திருமண கால தாமதங்கள்லாம் குறையும்னு நம்பப்படுது. குழந்தை பாக்கியத்திற்கும் இந்த தை கிருத்திகை நாளில் விசேஷ பலனை தரக்கூடியது. அதற்கேற்றபடி வழிபாடு முறைகள் செய்யலாம். கடன் வழக்கு பிரச்சனைகள் நீங்கி எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை கிடைக்கும். இதெல்லாம் முக்கியமான வெற்றிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை வழிபடுங்க. செல்வ வளம், செல்வாக்கு, எல்லா விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? பூமியை தோண்டுவதற்கு சாதகமான நாள், கடன்களை கட்டுவதற்கு ஏற்ற நாள், மருந்து உண்ணுவதற்கு உகந்த நாள், சிலம்பாட்டம் பயிலுவதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 11:19 முதல் மதியம் 1:03 வரை மேஷ லக்னம், 1:04 முதல் 3:05 வரை ரிஷப லக்னம், 3:06 முதல் 5:17 வரை மிதுன லக்னம், மாலை 5:18 முதல் 7:25 வரை கடக லக்னம், 7:26 முதல் 9:27 வரை சிம்ம லக்னம், இரவு 9:28 முதல் 11:27 வரை கன்னி லக்னம், 11:28 முதல் 1:33 வரை துலாம் லக்னம், காலை 1:34 முதல் 3:44 வரை விருச்சக லக்னம், 3:45 முதல் 5:51 வரை தனுசு லக்னம், 5:52 முதல் 7:50 வரை மகர லக்னம், காலை 7:51 முதல் 9:33 வரை கும்ப லக்னம், 9:34 முதல் காலை 11:14 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. 12 ராசிக்காரர்களும் ஸ்ரீ செவ்வாய் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை உச்சரிப்பது சகல கடனை தீர்ப்பதற்கும் மனதில் நிம்மதி தைரியம் பிறப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்ன ஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள். செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும்.
பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களுக்கு வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புது வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிகரிக்க போகிறது. உங்களுடைய சிறப்பான செயல்பாடுகள், கவனிக்கக்கூடிய விதம், உங்களுடைய அன்பு, கனிவான பேச்சுக்கள், பணிவான செயல்கள் எல்லாமே வியாபாரத்தை மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. மேஷராசி அன்பர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். பேசாமலேயே மற்றவர்களுடைய மனம் என்ன நினைக்கிறது என்பதை உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்குள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் வீட்டில் உங்கள் மீதான நம்பிக்கை பலப்படும். நீங்கள் இருந்தாலே போதும், எல்லா காரியத்தையும் சாதிக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலை உண்டு. அதற்கு காரணம் கிரகங்களே ஆக மேன்மையான ஒரு நிலையும் நல்லிணக்கத்தோடு காணப்படுவதால் உங்களிடம் எல்லோருமே அரவணைப்பாகவும் அனுசரிப்பாக நடந்து கொள்வார்கள். அன்பு வெளிப்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது. உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே மற்றவர்களுக்கு அதீத நம்பிக்கை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தையில நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். வீட்டில் திருமணம் தொடர்பான செயல்பாடுகள் கைகூடி வரக்கூடிய நாள். சாதகமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்க போகிறது. நன்மைகள் அதிகம் நிறைந்த நாள் என்றால் அது இந்த நாள் தான். மேஷராசி என்பவர்களுக்கு உத்தியோகத்தில் வேலை தொடர்பாக மேல் அதிகாரிகளுடனான ஆதரவை பெரும்பாலும் பெறப்போகிறீர்கள். வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்கு கிடைக்கக்கூடிய வேலையை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் அவற்றை சிறப்பாக செய்யணுங்கிற எண்ணத்தின் அடிப்படையில் செய்யும் பொழுது அவை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கும். எளிமையாக ஒவ்வொரு வேலைகளையும் முடித்துக்கொண்டே செல்வீர்கள். கடினம் என்பது காணப்படாது. குடும்பத்தினுடைய தேவைகளுக்காக அதிக உழைக்கக்கூடிய நபர்களாக இருப்பீர்கள். சுற்றுச்சூழலை கவனித்துக் கொண்டே வருவீர்கள். உங்களுடைய செயல்களை பற்றி மற்றவர்கள் பாராட்டக்கூடிய விதமாகவும் இருக்கிறது. பொது துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், பொது மக்களிடையே பேசக்கூடியவர்கள், அரசியல்வாதிகள், இவர்களுக்கெல்லாம் நல்ல மேன்மையை தரக்கூடிய நிலையும் பொக்கிஷமும் வாழ்க்கையில் நல்ல அதிசயமும் அற்புதமும் நிகழப்போகிறது. சுப விசேஷங்களுக்குண்டான தொடர்வதற்கான நாளாகவும் இந்த நாள் திகழ்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்பு நிலைகள்ல ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு. கல்வித்துறை தொடர்பாக வேலை செய்யக்கூடியவர்களுக்கு பணி தொடர்பான நியமன ஆணை கிடைக்கும். புதிதாக மற்றும் நீங்கள் முன்னர் செய்த ஒரு நன்மைகளுக்காக இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாகவே தொடங்குவதால் அதிர்ஷ்டம் நிறைந்த சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வண்டி வாகன பயண நேரங்களில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆதாயம் பெறப்போகிறீர்கள். மன நிம்மதி அதிகரிக்குங்க. உடல்நிலை சீராக இருக்கும். தேக ஆரோக்கிய பலப்படும். மனோதிடம் இருக்கும். செவ்வாய்க்கிழமை தினம் உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். இந்நாளில் முருகப்பெருமானை நினைத்து வழிபட சகல காரியங்கள் சித்தியாகும். குல தெய்வ வழிபாடு செய்யுங்கள். மேஷராசி அன்பர்களே, குல தெய்வத்தை நினைத்து ஆத்மார்த்தமாக ஒரு நிமிடமாவது நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்துவிட்டு பிறகு வெளியே வேலைக்கு சென்றால் காரியங்கள் யாவும் கைகூடி வரும். பேச்சுவார்த்தைகள், வேலை தொடர்பாக இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும். பணி தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடியவர்களுக்கு லாபம் உண்டாக்குங்க. மற்றவர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய நிலையும் ஆதரவு பெருகக்கூடிய நிலையும் இருக்கிறது. மன மகிழ்ச்சிக்கு எந்த நிலையிலும் குறைவு இருக்காது. பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கணவன் மனைவி கிடைக்க நல்லதொரு நெருக்கம் உண்டாகும். குடும்பத்தில் சேம லாபங்கள் பெருகும். புதுவிதமான ஆசைகள் அதிகரிக்கும். மனதில் திடமான ஒரு சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். நீண்ட நாள் சில பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வுகள் ஏற்படக்கூடிய நாள். பூர்வீக சம்பந்தமான விஷயங்களில் நல்ல செயல்கள் நடக்கும். புதிதாக வண்டி வாங்க வேண்டும் என்கிற ஆசை உள்ளவர்களுக்கு கைகூடி வருவதற்கான நாள் என்றே சொல்லலாம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் முழுமையாக நீங்குவதற்கு உங்களுடைய உழைப்பே மிகப்பெரிய காரணியாக இருக்கும். நவ கிரகங்களுடைய நல்லாசி பூரணமாகவே இருக்கிறது. வரக்கூடிய காலம் உங்களுக்கு எதிர்காலம் ஒளிமயமானதாக இருக்கும். புதுவிதமான எண்ணங்கள் மனதில் தோன்றிக் கொண்டே இருக்கும். இணையம் சம்பந்தமான வேலைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இருவருமே நல்ல ஒரு ஒருமித்த கருத்தோடு குடும்பத்தை வழிநடத்தி செல்வதால் வீட்டில் பிள்ளைகளிடத்தில் சந்தோஷமும் குதூகலமும் பேர் ஆனந்தமும் நிலைத்து இருக்கும். இருந்தாலும் பொறுமை நிறைந்த நாளாகத்தான் இருக்கும். மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுடைய பிரத்யேக ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுப பலனை உண்டு பண்ணும். சுப நிகழ்ச்சிகள், சொத்து மற்றும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செவ்வாய் மற்றும்
குரு ஓரைகள் நல்ல பலனை ஏற்படுத்தும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுக்கிர ஓரை நல்லது. கல்வி சம்பந்தப்பட்ட செயலுக்கு சந்திர ஓரை நல்ல பலன் தரும். தொழில் சார்ந்த விஷயத்திற்கு செவ்வாய் புதன் குரு ஓரைகள் நன்மையான பலன்களை ஏற்படுத்தும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெண் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எல்லா நன்மைகளும் நீங்கள் பெற வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். ஆல் த பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. நன்றி, வணக்கம். ரிஷபராசி அன்பர்களுக்கு பெருந்தன்மையான எண்ணங்கள் தோன்றும். பிறருக்கு உதவி செய்யணுங்கிற கருணை உள்ளத்தோட இருப்பீங்க. தாயின் அன்பு உள்ளம் உங்களுக்கு. ஆக யார் எப்படி எதை கேட்டாலும் அதனை தட்டாமல் உடனுக்குடனே செய்து முடிப்பதால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீர்கள். எடுத்த உடனேயே பார்த்த நபர்களாக இருக்கட்டும், பார்க்காத நபர்களாக இருக்கட்டும், அறிமுகமே இல்லை என்றாலும் பிறர் உதவி என்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை படைத்தவர்கள் நீங்கள். ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு சொத்துக்கள் தொடர்பாக இருந்த சங்கடங்கள்லாம் படிப்படியாக குறைந்துவிடும். தன லாபம் பெறுவதற்குண்டான வழிகள் கிடைக்க பெறுவீர்கள். உங்களுடைய ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாக்கக்கூடிய நிலையும் இருக்கிறது. எண்ணத்தில் தெளிவு இருக்கும். வேலைகள் எல்லாமே சுறுசுறுப்பாக நடக்கும். வாசனை திரவியம் தொடர்பான வேலைகள்ல லாபம் அதிகரிக்கும். எல்லா விதமான விஷயங்களையும் கற்று உணர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். கலை தொடர்பான சில செயல்களில் உங்களுக்கு வெற்றி வாக்கை சூடக்கூடிய நாள். இந்த கிரக அமைப்பினுடைய நிலையின் காரணமாக உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை பெறுவதற்கும், மனம் மிக்க வாசனை நிறைந்த திரவியங்கள் தொடர்பான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிநாடுகள்ல இருந்து பொருட்களை கொண்டு வந்து உங்களுடைய நாட்டில் விற்பனை செய்தாலும் சரி, அல்லது உங்களுடைய இடத்திலேயே கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகள்ல வியாபாரங்கள்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, கண்டிப்பாக வாசனை திரவியம் தொடர்பான பொருட்கள் மூலமாக ஆதாயம் பெறுவீர்கள். உணவில் சேர்க்கக்கூடிய பட்டை, லவங்கம், ஏலக்காய் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகத்தான் இருப்பார்கள். ஆக அவர்களுக்கான பணம், போக்குவரத்து, வரவு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்க பெறுவீர்கள். மேல் அதிகாரிகளிடத்தில் அலுவலகத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ராசியினுடைய அமைப்பு படி தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. உயர் அதிகாரிகளிடத்தில் பேசும் பொழுது சூழ்நிலைகளை அறிந்து கொண்டு பேச வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன் கிடைக்கிறது என்றால் அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பயனற்ற பேச்சுக்களால் உங்களுக்கு எந்த விதங்களிலும் கௌரவம் கிடைக்காது. அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதமாக செயல்பட வேண்டுமானால் நீங்கள் மிக சரியாக மற்றவர்களை உணர்வதும் நீங்கள் யார் என்பதை உணர்வது அவசியம். பலம் மற்றும் பலவீனம் என்ன என்பதை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். புதிய செயல்களை மேற்கொள்ளும் பொழுது சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். கவனமாக இருங்கள். நல்ல வேலையாக 11வது இடம் லாபஸ்தானத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. ஆக இந்த ஒரு நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மற்றவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி விமர்சிக்காதீர்கள். எந்த விதமான கருத்துக்களையும் கூறாதீர்கள். கருத்துக்கள் சொல்வதாக இருந்தாலும் மிக பொறுமையாகவும் நிதானமாக மற்றவர்களுடைய மனம் புண்படாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. எந்த விதமான பேச்சுக்கள் இருந்தாலும் சரி, அவற்றை சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல் இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய மனம் நோகும்படியாக பேசக்கூடாது. மாணவர்களே, சில செயல்களில் வேகம் இருக்கும், சில செயல்கள் மந்தமாக இருக்கும். நினைவு திறன் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு மறைகளாங்க. படிப்பின் மீதான ஒரு துறைகள்ல கல்வி வளர்ச்சிக்கான பாதைகள்ல பயணிக்க போகிறீர்கள். சுகம் நிறைந்த நாள். குடும்பத்தில் கணவன் மனைவி கிடைக்கி நல்ல ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வீர்கள். கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் செயல்படக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு அற்புதம், அதிசயம் நிகழப் போகிறது. ஆக ரிஷபராசி அன்பர்களே, தன லாபம், தன ஸ்தானத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். கூடுமான வரையில் துவாதசி திதி நாளில் நீங்கள் இறைவனுக்கு வீட்டில் உணவு சமைத்து 21 காய்கறிகளை சேர்த்து நீங்கள் இறைவனுக்கு அந்த அன்னத்தை சமர்ப்பிப்பதால் சகல கோடான கோடி நன்மைகள் உண்டாகும். கோமாதாவிற்கு அகத்திக்கீரை மற்றும் நல்லதொரு பழ வகைகள், காய்கறிகள், பச்சை வஸ்துக்களை நீங்கள் கொடுப்பதாலும் கோமாதாவினுடைய அனுகிரகம் கிடைக்கும். வீட்டில் பால் வளம், செல்வ செழிப்பு, எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஹோரைகள் அமோகமான பலன்களை கொடுக்கும். உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள் செய்தால் நல்ல பலன் உண்டு. புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், மனை சம்பந்தமான விஷயம் சுக்கிர ஹோரை நல்ல பலன் தரும்.
அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் சுக்கிர உரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக உடல் நலன் பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்க பெறுவீர்கள். முருகப்பெருமானை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை விவாதங்களை தவிர்க்க வேண்டும். பொறுமை என்பது மிக மிக அவசியம். அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் தலையிட்டுக் கொள்ளாதீர்கள். நடக்கக்கூடியதை பார்த்து கவனமாக செய்ய வேண்டும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்களில் தெளிவு ஏற்படுவதற்கு தியானம் ஒன்றே மிகச் சிறந்தது. சிந்தனைகள் பிறக்கும். எதிர்கால சம்பந்தமான ஒட்டிய சிந்தனைகள், எண்ணங்கள் கூடுதலாகவே காணப்படும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். ஹாவ் அ நைஸ் டே. ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மிதுன ராசி அன்பர்களுக்கு சிறு வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் பெறக்கூடிய நாள். பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து போகும். சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சாதாரண முதலீடு செய்து அதிக அளவுல பணம் பெறுவதற்கு ஏற்ற நாள். ஆகவே மிதுன ராசி அன்பர்களுக்கு ராசியினுடைய அமைப்பு படி பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர்களாகட்டும் அல்லது சாதாரணமாக முதலீடு செய்து தொழிலை கவனிக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். தடை தாமதங்கள் அனைத்துமே விலகிவிடும். சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்திலும் ஈடுபடுவீர்கள். அனுபவம் அதிகரிக்கக்கூடிய நாள். விவசாய பெருமக்களுக்கு லாபம் உண்டாக்குங்க. அது மட்டுமல்ல, நுணுக்கமாக சிந்திப்பீர்கள். கால்நடை வளர்ப்பு தொடர்பான ஆர்வம் அதிகரிக்கும். கோமாதா குலமாதா சகல தேவதா ஸ்வரூபினி மனோகரமான தேவதா அமிர்த வர்ஷினி ஸ்ரீம் காமதேனவே நமகா என்கும் மந்திரத்தை நீ அடிக்கடி மனதார உச்சரித்து வருவது அவசியம். வீட்டில் வளர்க்கக்கூடிய செல்ல பிராணிகளிடத்தில் உங்களுடைய அன்பை பதிவு செய்வீர்கள். செல்ல பிராணிகளிடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய நிலையும், மற்றவர்களிடம் சொல்ல முடியாத சில விஷயங்களை நீங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளிடம் சொல்வீர்கள். அது உங்களுக்கு மன ஆறுதலை உண்டு பண்ணும். அவற்றோடு மிக சகஜமாக பழகக்கூடிய நிலையும், உங்களுடைய உணர்வுகளை அந்த ஜீவன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதமாக உங்களுக்கு சில செய்கைகள் இருக்கும். அது ஆத்ம திருப்தியை உண்டு பண்ணும். சொல்லக்கூடிய விஷயங்களை மிக சுருக்கமாக சொல்லி முடிப்பீர்கள். மற்றவர்களுக்கு சலிப்பு ஏற்படாத வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள்ல எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்புகளை பெறப்போகிறீர்கள். நன்மைகள் நிறைந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு. எடுத்து செல்லும் எல்லா விதமான செயல்பாடுகளிலும் வெற்றி உண்டாகும். காரியங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. குடும்ப நபர்களுடைய ஒத்துழைப்பு, தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் எந்த விதமான செயல்களில் இருந்தாலும் அவை பிரதிபலிக்கும். வீட்டில் மன நிம்மதி உண்டாக்கும். பிறருக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் மீண்டும் உங்களுக்கே வந்து சேரும். ஆகவே நினைப்பதை நல்லதாக்குங்கள், செய்வதையும் நல்லதாக்குங்கள், பேசுவதையும் நல்லதாகவே பேசுங்கள். ஆக பிறர் மனம் நோகும்படியாக எந்த காலத்திலும் நடந்து கொள்ள வேண்டாம். அது உங்களுக்கு சில நேரங்களில் எதிராக கூட வரும். ஆக யாரை பற்றியும் விமர்சனங்கள் கூடாது. விரும்பின பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் இது. தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைத்து விடுங்க. வண்டி வாகனமாகட்டும், பயன்படுத்தக்கூடிய செல்போன் ஆகட்டும் அல்லது முக்கிய ஆவணங்கள், உத்தியோக ரீதியாக நீங்கள் பார்க்கக்கூடிய சில ஆவணங்கள் தவறு இருந்தாலோ அது மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், வழிவகைகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு நெருக்கம் உண்டாகும். ஒற்றுமை பலப்படும். தெய்வ காரியங்களில் அனுகூலமாக நடந்து கொள்வீர்கள். இறை நம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். ஒவ்வொருவருடைய புது அறிமுகம் உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை உண்டு பண்ணும். நட்பு ரீதியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவு ஏற்படலாம். நெருக்கமான உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து உதவி செய்வார்கள். பேசாதவர்கள், விலகி போனவர்கள் கூட உங்களிடம் வந்து இணைந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் பற்றி அதிக கனவு காண்பீர்கள். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். புத்தம் புதிய விஷயங்களுக்கு முதலீடு செய்வீர்கள். அது மட்டுமல்ல, பணத்தை சேமிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடுகளை கொண்டவர்கள் நீங்கள். முயற்சிகள் கைகூடி வரக்கூடிய நாள். ஒவ்வொரு விஷயத்திலுமே கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆரோக்கியம் சம்பந்தமான செயல்கள்ல கவனமாக இருக்கணும். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. மிதுன ராசி அன்பர்களுக்கு தேவைகளுக்கு தகுந்தாற் போல் பணவரவு கிடைக்குங்க. மாணவர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த மாதிரி, உங்களுடைய நல்லிணக்கத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் உழைப்புக்கு தகுந்த மாதிரி நல்ல பணி நியமன ஆணை கிடைக்கும். வருமான உயர்வு அதிகரிக்குங்க. எல்லா விதமான விஷயங்களையும் மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். முருகப்பெருமானுடைய வழிபாடு மிக மிக அற்புதம். ராசிக்கான சுப ஹோரைகள்: சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த ஓரைகள் நல்ல யோகங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கு
கல்வி, தொழில், வீடு வாங்க, மனை சம்பந்தமான உத்தியோகம் செல்வதற்கும் புதன் ஓரை மிக மிக அற்புதம். கட்டுமான பணி தொடர்பான செயல்பாடுகள் இருக்கிறவங்களுக்கு, தெய்வீக ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளக்கூடியவர்கள் புதன் ஓரை சிறப்பு. அதே போல உங்களுடைய சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஓரைகளில் செய்வதால் அற்புதமான பலன்கள் உண்டாகும், காரியம் கைகூடும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை வெற்றி வாக்கை சூடக்கூடிய நாள். அற்புதமான ஒரு அமைப்பு இருக்கிறது. வாழ்க்கையினுடைய நிலைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும், குடும்ப ஒற்றுமை மேம்படும், பிள்ளைகளால் நல்ல ஆதாயம் கிடைக்க பெறுவீர்கள். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள் கைகூடி வருவதற்கான அனுகூலமான பலன்கள் உண்டாக்கும். எதுவாக இருந்தாலும் சற்று நிதான போக்கை செயல்படுத்துவது நல்லது. வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையட்டும். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காஷ்மான் பவ. கடகராசி அன்பர்களுக்கு வியாபாரங்கள்ல கடன் சம்பந்தமான உதவிகள் கிடைக்கும். சிறிய ஒரு அளவுல முதலீடு செய்து வியாபாரத்தை நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு நிர்வாகத்தோட மிக அற்புதமான ஒரு இடத்துல வியாபாரத்தை செய்யணும்னு நினைக்கிறீர்கள் என்றால் அதற்கு தகுந்தபடியான பணவரவு கிடைக்கும். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கடன் கிடைக்கும் பொழுது அந்த பணத்தை வைத்து மென்மேலும் சிறப்பாக செயல்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு என்பது உங்களுக்கு பூரணமாக இருக்கும். எப்படி கடன் வாங்குகிறீர்களோ அதற்கு ஏற்றபடி திருப்பி கொடுக்கக்கூடிய நிலையையும் நீங்கள் உருவாக்கி கொள்வீர்கள். ராசியினுடைய அமைப்பு படி எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்கும். பணத்திற்குண்டான சில முயற்சிகளில் வெற்றி வாக்கை சூடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருந்த சில செயல்பாடுகள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிக்கான அமைப்பு படி சுப பலன்களை பெருமளவு பெறக்கூடிய நாள். மன நிம்மதி இருக்கும். சந்தோஷமாக ஒவ்வொரு காரியத்தையும் துரிதமாக எடுத்து செல்வீர்கள். புதிதாக விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்கிற துடிப்பு உங்களுக்குள் இருக்கும். தைரியமானவர்கள் நீங்கள் ஆக ஒரு சில நபர்கள் அவர்களுடைய கிரக கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி, அதாவது அவரவர்களுக்கு சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் படி சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் கோல்சாரத்தினுடைய அமைப்பை வைத்துதான் உங்களுக்கான பலன்கள் வழங்கப்படுகிறது. அந்த நிலையில் பார்க்கும் பொழுது எதையும் சாதிக்க முடியும் என்கிற தன்னம்பிக்கை உணர்வாளர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள். சிந்திக்கக்கூடிய விஷயங்கள்ல கூட எதிர்காலத்தை பற்றிய விஷயங்கள் அதிகமாக காணப்படும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகள்ல ஒரு முன்னேற்றம் உண்டாக்கும். எதை படிக்க வேண்டும், எந்த துறைகள்ல செயல்படணும், எதை செய்தால் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் என்கிற உணர்வு பூர்வமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். புத்தி கூர்மை நன்றாக இருக்கும். ஞானம் திறம் படைத்தவர்கள் நீங்கள். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய சிறப்பான ஒரு ஆதரவு இருக்கும். மற்றவர்கள் உங்களை நல்ல அன்புடனும் பண்புடனும் நேசத்துடன் பேசக்கூடிய நிலை இருக்கிறது. மற்றவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணி தரும். கடகராசி அன்பர்களே, பொதுவாக மக்களுடைய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கும் பொது வேலைகள்ல இருக்கிறவங்க தொண்டு நிறுவனங்கள்ல பணி செய்யக்கூடியவர்களுக்கு வேலைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு ஏற்படலாம். நிர்வாக திறன் அதிகரிக்கக்கூடிய நாள். மிக அற்புதமாக பேசி காரியத்தில் வெற்றி கொள்வீர்கள். உத்தியோகத்துல முயற்சிக்கு தகுந்த மாதிரியான பாராட்டுகளும் கிடைக்கும். ஒத்துழைப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். சுப காரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. தன வரவுல சேமிப்பு அதிகரிக்கும். வருமான உயர்வு பெறுவீர்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது. சாதாரணமான ஒரு சிறு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் சிறு முதலீட்டில் துவங்கி இருக்கக்கூடிய உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரியான நல்ல வருமானம் அதிகரிக்கும். நேர்மறையான எண்ணங்களோடு இருப்பீர்கள். பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்குள் அதிகரிக்கும். 7 சக்கரங்களுடைய செயல்கள் சீர்படுவதற்குண்டான சில தியானங்கள், யோகாசன பயிற்சிகளை மேற்கொள்வது நல்லது. புத்தி கூர்மை சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல ஏற்றம் பிறக்குங்க. அஞ்ஞானம் மறையக்கூடிய நாள். வங்கி கணக்கு தொடர்பான சேமிப்பை அதிகப்படுத்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சொந்த இடம் வாங்க வேண்டும் என்கிற உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். தூரத்து உறவினர்களிடத்துல இருந்து பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் உங்கள் காதிற்கு எட்டலாங்க. அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரணையாக நடந்து கொள்வீர்கள். எல்லோரையும் மிக சரியாக புரிந்து கொண்டு நடப்பீர்கள். வீட்டில் பெரியவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்களை செய்து கொடுப்பீர்கள். அது மட்டுமல்ல, குழந்தைகளுடைய அன்பு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் கலகலப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும். மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, தெய்வ அனுகிரகத்தோடு இந்த நாள்
முருகப்பெருமானுடைய வழிபாடு மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சகல காரியங்கள் சித்தியாகும். பிரண்டை போன்ற உணவுகளை சேர்த்து சமைத்து சாப்பிடுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான நிலையை உண்டு பண்ணும். யம மூலிகை என்றால் அது பிரண்டை தான். ஆக இந்த நாளில் அதீதமாக நெல்லிக்காய் மற்றும் பிரண்டை இது போன்ற உணவு பொருட்களை வைத்து நீங்கள் சமைத்து சாப்பிட்டு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு ஆதரவு ஏற்படுங்க. வீட்டில் குழந்தைகளையும் நல்ல விதமாக வளர்த்து வருவதற்குண்டான யோகத்தை பெறுவீர்கள். கையில் பணப்புழக்கம் இருக்கும். தன லாபம் சம்பந்தமான விஷயங்கள் மற்றும் இடம் விற்பனை தொடர்பாக ரியல் எஸ்டேட் துறையில் செயல்படுபவர்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம். லாபம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி அதிர்ஷ்டமும் அற்புதமும் நிகழப்போகிறது. எண்ணிய காரியங்களில் வேகம் எடுப்பீர்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக கடகராசி அன்பர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை செய்வதற்கு குரு ஓரை நல்ல பலன்களை தரும். கல்வி, உத்தியோக, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சார்ந்த முயற்சிகள் அனைத்திற்குமே சுக்கிர ஓரை நன்மைகளை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு உண்டாகும். பிறருடைய நல் ஆதரவு மகிழ்ச்சி உண்டாக்கும். நட்பு வட்டாரங்கள் விரிவடையும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு முன்னேறுவதற்குண்டான வழி பிறக்கும். முன்னேற்றகரமான பாதைகளில் பயணிக்க போகிறீர்கள். சுக வாழ்வு கிடைக்கும். நல் வாழ்வு அமைவதற்கான யோகங்களை பெறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையட்டும். எண்ணிய காரியங்கள் சிறப்பாக நடக்கட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. தீர்காஷ்மான் பவ. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். சிம்மராசி அன்பர்களுக்கு வீடு மற்றும் மனை தொடர்பான விஷயங்களில் லாபம் அதிகரிக்கும். சொந்தமாக வீடு கட்டுவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டு. நீண்ட காலமாக செய்ய நினைத்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். ராசிக்கான அமைப்பு படி நிலம் சம்பந்தமாக தொழில்களில் இருப்பவர்கள், நிலம் விற்பனை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கும் அதீதமான நன்மைகள் பல உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், இடம் சம்பந்தமாக இருந்த சில வில்லங்கங்கள் நீங்கும். பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றங்கள் உண்டாகும். வங்கி கணக்கினுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு முயற்சியும் செய்வீர்கள். சொத்துக்கள் தொடர்பாக இருந்த சில பிரச்சனைகள் நீங்கிவிடும். குலத்தினுடைய நிலையை ஏற்றத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். அது மட்டுமல்ல, குல தெய்வ வழிபாடு இந்த நாள் செய்யும் பொழுது செவ்வாய்க்கிழமை தினத்தில் அனுகிரகம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். 100% பலாபலன்களை பெறப்போகிறீர்கள். அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாகத்தான் தொடங்குகிறது. ஆக இந்த நாளுக்கான வேலைகள் முழுவதும் சிறப்பாகவே நடக்கும். எதிர்காலம் ஒளிமயமானதாகவே இருக்கும். எண்ணிய காரியங்கள் கைகூடி வரும். எதிர்பார்த்த வருமான உயர்வினை நிச்சயமாக பெறப்போகிறீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். நேரம் காலம் தவறாது கடமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சிம்மராசி அன்பர்களே, சுறுசுறுப்பு அதிகரிக்கக்கூடிய நாள். பிறருடைய செயல்களுக்கு ஒத்துழைப்பையும் நல்குவீர்கள். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைகள்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவதோடு எதிர்பார்த்த கடன் உதவிகள், வங்கி கடன் உதவிகள் கிடைக்கும். மாணவர்களுடைய எதிர்கால நலன் கருதி யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். புதிதாக சொத்துக்கள் சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணம், ஆசை அதிகரிக்கக்கூடிய நாள். அதற்காக வியாபாரத்தை சிறப்பிப்பீர்கள். தொழிலை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கு முயற்சியும் செய்வீர்கள். பக்கபலமாக உங்களுடைய பெற்றோர்களும் குடும்ப நபர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரம், தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டாக்கும். நுட்பமான விஷயங்களையும் அறிந்து கொள்வீர்கள். ராசிக்கான சுபஹோரைகள் நேரங்கள்ல செய்யும் பொழுது அந்த காரியமானது இன்னும் வெற்றி கிடைக்கும். அன்றாடம் தினம் தினம் உங்களுக்கு உங்கள் ராசிக்கான பிரத்யேகமான ஓரைகள் பலன்களில் வழங்கப்படுகிறது. அதே போல பொதுவாக இன்றைய நாள் காலை 6 மணியில இருந்து இரவு வரையில், மறுநாள் காலை 6 மணி வரையில் இருக்கக்கூடிய ஹோரைகள் பற்றி விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாங்கத்தில் சென்று பார்க்கலாம். பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்களையும் செய்து முடிப்பீங்க. பிள்ளைகளுடைய செயல்கள், சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கான விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். சிம்மராசி என்பர்களே, தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் உண்டாக்குங்க. மற்றவங்களை பத்தி புரிஞ்சிக்கிறதுக்குண்டான கால சூழல்கள் ஏற்படும். சரியாக புரிந்து கொள்வீர்கள். தவறுகள் உங்கள் மனதை விட்டு நீங்க போகிறது. வெளிப்படையான செயல்பாடுகள் மூலம் பலருடைய ஆதரவுகளை பெறுவீர்கள். பெரும்பான்மையான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும். எடுத்த காரியத்தை மிக சரியாக கொண்டு செல்வீர்கள். புது வகையான செயல்களில் நாட்டம் இருக்கோங்க. பணம் தொடர்பாக எடுத்த வேலைகளை முழுமையாக முடித்து காட்டுவீர்கள்.
உடல் நலம் நன்றாக இருக்கும். மனநலம் ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு தியானம் செய்வது, இறை வழிபாடு மேற்கொள்வது மிக அற்புதம். நேரம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய குல தெய்வ கோவிலுக்கு சென்று வருவது இன்னும் சிறப்பு. சிம்மராசி அன்பர்களை பெண் தெய்வ வழிபாடு செய்வது இன்னும் நன்மைகளை உண்டாக்கி தரும். பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றபடி செயல்படுவீர்கள். தொழில் சம்பந்தமாக கூட்டாளிகளுடன் நல்ல பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சிறப்பான ஒரு அனுகூலத்தை பெறப்போகிறீர்கள். வருமான உயர்வு படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரியாக உங்களுடைய செயல்பாடுகள் அமைய போகிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் பொதுவாக சிம்மராசி அன்பர்களுக்கு சூரியன், சந்திரன், குரு ஓரைகள் நல்ல பலனை கொடுக்கும். சொத்து சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரை சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அரசு சம்பந்தமான காரியங்கள் சூரிய ஓரையில் செய்யலாம். அது உங்களுக்கு இன்னும் சீக்கிரமாக வேலைகளை நடக்க வைக்கும். இந்த ஓரைகள் சிறப்பாக காணப்படும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களை மாற்றங்களை செய்வீர்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எண்ணிய காரியங்கள் ஈடேறட்டும். எல்லா விதமான சக்திகளையும் நீங்கள் பெற்று நன்றாக வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். கன்னிராசியாளர்களுக்கு கல்வி சம்பந்தமான செயல்பாடுகள்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. படிக்கக்கூடிய விஷயத்தை மிக நன்றாக உணர்ந்து படிக்கக்கூடிய நாள். எதிர்காலத்திற்குண்டான விஷயங்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு உத்வேகம் அதிகரிக்கும். அதாவது தன் எழுச்சியோட புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். எதை படிக்க வேண்டும், எதை படித்தால் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும், படிப்போடு சேர்ந்த வேலைகள் எது என்பதையும் அலசி ஆராய்ந்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய பயணம் தொடர்பாக பாஸ்போர்ட் மற்றும் விசா தொடர்பான விஷயங்கள் கைகூடி வருங்க. பெற்றோர்களுடைய நல் ஆதரவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாள். தெய்வீக அனுகிரகத்தோடு உங்களுக்கான வேலைகள் மிக சிறப்பாக தொடங்க போகிறீர்கள். ஆக கல்வி சாலைகளில், அதாவது பள்ளிகளிலோ கல்லூரிகளிலோ ஆசிரியர்களாக பேராசிரியர்களாக பணி செய்யக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு ஆதாயம் பெருமளவு காணப்படும். உங்களுடைய எண்ணத்திற்கு தகுந்த மாதிரியான முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் கூட நிகழலாங்க. எதிர்பார்த்தபடி இடப்பெயர்ச்சி உண்டாகும். இதனால் உங்களுக்கு மனதில் நிம்மதி உண்டாகும். உறவினர்கள் வழியில பொறுமையாக அனுசரித்து நடந்து போக வேண்டும். பிறருடைய குறைகளை பெரிதாக எண்ணாதீர்கள். அது மட்டுமல்ல, மற்றவர்களுடைய பேச்சுக்களுக்கு எந்த விதங்களிலும் அர்த்தம் கண்டுபிடித்து தவறாக உணர வேண்டாம். பிறரிடத்தில் எந்த அளவுக்கு பணிவாகவும் கனிவாக நடந்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய நன்மதிப்பை நிச்சயம் செய்யும். உங்களால் முடிந்த அளவிற்கு பிறரோடு இணக்கமாக நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அக்கம் பக்கம் நண்பர்களிடத்தில் ஆதரவு ஏற்படுவதற்கு பொறுமை என்பது அவசியம். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக கூட மனஸ்தாபங்களை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் கன்னிராசி அன்பர்களே. எதிர்பார்த்த சில உதவிகள் இன்னைக்கு கிடைக்கிறதுல சற்று கால தாமதம் இருக்கும், அவ்வளவுதான். அதற்காக பெரிய ஒரு இடைவெளி எல்லாம் இருக்காது. நடக்க வேண்டிய வேலைகள் சிறிது நேரம் கழித்து நடக்குமே தவிர நடக்காமல் இருக்காது. ஆக எதை பற்றியும் நீங்கள் பயமோ அச்ச உணர்வோ கூடாது. வியாபாரம் மந்தமாகத்தான் இருக்குங்க. பண்டிகை கொண்டாட்டங்கள், புத்தாண்டு இதனுடைய விழாக்கள் முடிந்து காணப்படுவதால் மக்களுடைய வரத்து என்பது கொஞ்சம் மதிமமாகத்தான் இருக்கும். இருந்தாலும் தேவைகளுக்காக உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய காலகட்டம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது கன்னிராசி அன்பர்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கை தேவை. அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும். எந்த விதமான ஒரு தொற்று ஏற்படாதபடிக்கு பார்த்துக் கொள்ளுங்கள். தண்ணீர் என்பது உங்களுடைய அடிப்படை தேவைகளாக வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. அதிக அளவில் தண்ணீர் குடித்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீர்ச்சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வெளி வட்டாரத்துல புதிய அனுபவங்கள்ல அதிகரிக்குங்க. மற்ற நண்பர்களோட பேசும் பொழுது சில பலனை பெறுவீர்கள். அது மட்டுமல்ல, வெளி உலக அனுபவத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலை உண்டாக்கும். மற்றவர்களோடு செயல்படக்கூடிய விஷயங்களில் எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும். கொடுக்கல் வாங்கல் செயல்பாடுகளை தவிர்ப்பது நல்லது. வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் கன்னிராசி அன்பர்களே. உங்களுடைய செயல்களில் ஏற்றம் இறக்கம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மனச்சோர்வு இல்லாமல் திட மனதுடன் உங்களுடைய வேலைகளில் முழுமையாக ஈடுபடுங்கள். தொடர் முயற்சி உங்களுக்கு இமாலய வெற்றியை உண்டு பண்ணித்தரும். தேவையில்லாத விஷயங்களுக்காக அலைச்சல்கள் ஏற்படலாம். ஏனென்றால் நீங்கள் ஒரு இடத்தில் இருக்க மாட்டீர்கள். அங்கும் இங்குமாக செல்லக்கூடிய நிலையும், ஒரு இடத்தில் இருந்து தொழில் செய்வதாக இருந்தால் அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆக வெளி இடங்கள்ல அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய உத்தியோகத்தை கவனிக்கக்கூடியவங்க வியாபாரத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் வெளி இடங்களில் தான் அதிகமாக பயணிப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைகள் தான் இருக்கிறது. வெளியூர் சம்பந்தமான பயணங்கள் சாதகமாக்கும். தேவையில்லாமல் யாரை பற்றியும் குற்றம் குறைகளை கூறாதீர்கள்.
அலுவலக வேலைகள்ல மரியாதை அதிகரிக்குங்க. ஆதாயம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு சில பின்னடைவை ஏற்படுத்துமே தவிர பெரும்பாலும் அதிக நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாள். குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுவதற்கு உங்களுடைய பேச்சுக்கள் தான் பிரதானமாக இருக்கும். கோப உணர்வை விடுப்பது நல்லது. கோபத்தில் எந்த விஷயங்களையும் சிந்திக்காதீர்கள், செயல்படுத்தாதீர்கள், பேசாதீர்கள். இந்த மூன்றையுமே நீங்கள் கவனப்படுத்திக் கொள்ள வேண்டும். கன்னிராசி அன்பர்கள், ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன். இந்த 5 கிரக ஓரைகள் உங்களுக்கு சுப பலனை உண்டு பண்ணும். அதாவது சொத்து தொடர்பாக சுக்கிர ஓரைக்கும் அந்த தருணத்துல நல்ல முடிவுகள் எடுக்கலாம். புதன் ஓரைக்கில அரசு சம்பந்தமான வேலைகள் செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடி நல்ல பலன் கிடைக்கும். சுக்கிர ஓரைக்கில சுப காரியங்கள், பணம் சார்ந்த விஷயங்கள் செய்வதற்கு உகந்த ஓரை. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம், கோல்டன் கலர் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கலர். இந்த நாள் நீங்கள் கைக்குட்டிகளாக பயன்படுத்திக்கலாம். நட்சத்திர பலன்கள், உத்திரத்தில் பிறந்த நபர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். ஒரு படி உயர்ந்து காணப்படுவீர்கள். மேன்மை பொருந்திய நாள் என்றே சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் செயல்களில் மட்டும் சற்று சிந்தித்து பொறுமையாக முன்னெடுக்க வேண்டும். கவனமாக இருங்கள். விழிப்புணர்வு தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களே, உங்களை பார்த்தாலே கையெடுத்து கும்பிட வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களுடைய செயல்கள்ல முன்னேற்றங்கள் காணப்படும். சுய மரியாதையுடன் காணப்படுவீர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் அஞ்ச மாட்டீர்கள். உங்களுடைய செயல்கள் நேர்மையாக இருப்பதால் மதிப்பு மரியாதை தானாக உங்களை தேடி வரக்கூடிய நாள். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு அமையட்டும். எண்ணிய காரியங்கள் கைகூடட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காஷ்மான் பவ. ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு முயற்சிக்கு தகுந்த மாதிரியான மதிப்பு கிடைக்கிறதுல காலதாமதம் ஏற்படுங்க. முதலில் ராசிக்கான கிரக அமைப்புகள், எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன, எந்த கிரகத்தினுடைய பார்வைகள் இருந்தால் உங்களுக்கு சுபம் உண்டாக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதனுடைய சாராம்சம் கிரகத்தினுடைய அமைப்பை பொறுத்ததுதான். ஆக எது நடந்தாலும் அது உங்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை மட்டும் வையுங்கள். இறைவனுக்கு நன்றி தெரிவியுங்கள். நவ கிரகங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த நன்றி உணர்வானது எவரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை மிக உயர்ந்த உன்னதமானவர்கள். ஆக தொட்ட காரியங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு இறை நம்பிக்கை, இறை பிரார்த்தனை மிக மிக அவசியம். ஆக துலாம் ராசி அன்பர்கள் கவனமாகவும், செயல்கள்ல ஒரு வெற்றி வாகை சூட வேண்டுமானால் அதற்கு தகுந்த மாதிரி பொறுமை மிக மிக தேவை. அவசரப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படாமல் காரியங்களில் ஈடுபட வேண்டும். அப்பொழுதுதான் வேலைகள் எல்லாம் கைகூடி வரும். வேலையாட்கள் இடத்துல தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டும். அவர்களிடத்துல கோப உணர்வை காட்டுவதோ அல்லது பழைய பிரச்சனைகளை பற்றி பேசுவதோ, தீர்க்கப்படாத சில விஷயங்களை கையில் எடுக்காதீர்கள். முடிந்த வரையில் விட்டு கொடுத்து போனால்தான் காரியங்கள் நடக்கும். இறை வழிபாடு செய்யுங்கள். சந்திர பகவானை நீங்கள் வழிபாடு செய்வது மிக மிக நன்மைகளை உண்டு பண்ணித்தரும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, காலதாமதம் ஆகிறதே என்று வருத்தப்பட வேண்டாம். எதிலும் எல்லா காரியங்களும் பொறுமையாக நிதானமாகத்தான் இருக்கும். உங்களுடைய வேலைகளை நீங்கள் அதற்கு ஏற்றபடி சீர்படுத்திக் கொள்வது நல்லது. உடன் பிறந்தவங்க கிட்ட விட்டு கொடுத்து அனுசரணையாக போகணுங்க. தேவையில்லாத செயல்களை குறைத்துக் கொள்ளுங்கள். வெளியிடங்கள்ல அவ்வளவாக செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே என்னென்ன காரியங்களை கவனிக்க முடியுமோ, அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு சிலருக்கு அதிக அழுத்தம் இருக்கும். வேலைகள்ல குற்றம் குறைகள் இருக்கும். தவறுகள் பிழைகள் ஏற்படுறதுனால மேல் அதிகாரிகளுடைய சில வசைப்பாட்டுக்கு ஆளாவீர்கள். யாருடைய செயலிலும் நீங்கள் குற்றம் குறைகளை கண்டுபிடிக்காதீர்கள். யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம். விளையாட்டு சம்பந்தமான துறைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்க வேண்டும். தேவைகளுக்காக மட்டுமே இந்த நாள் முயற்சி செய்யுங்கள். உபரி பணம் தொடர்பான எண்ணங்கள் இருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரியான வரவு என்பது உங்களுக்கு குறைவாகத்தான் இருக்கும். தொழில்நுட்ப கருவிகள்ல கவனமாக இருக்கணும். மிஷின், மெக்கானிக்கல் இந்த போன்ற துறைகள் இருக்கிறவங்க, ஆட்டோமொபைல்ல வேலை செய்யக்கூடிய நபர்கள்லாம் எந்திர பயன்பாடு நேரங்கள்ல கவனமாகவும் பொறுமையாக இருக்கணும். இறை நம்பிக்கையோடு செய்யுங்க. எல்லாமே நல்லது நடக்கும் என்கிற எண்ணத்தோடு செயல்பட வேண்டும். மனதை கட்டுப்பாட்டுடன் வைத்திருப்பது அவசியம். எல்லையற்ற ஒரு நிலைக்கு சென்றுவிடும். ஆக மனதை கட்டுப்படுத்தி கொண்டாலே தெய்வத்தினுடைய வாசம் உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். எண்ணத்தில் கட்டுப்பாடு வேண்டும், மனதில் கட்டுப்பாடு வேண்டும். பணம் வரவு செலவு போன்ற விஷயங்களிலும் கட்டுப்பாடு என்பது தேவை. சின்ன சின்ன குறு தொழில் செய்யக்கூடியவர்கள், வியாபாரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஒரு குறைந்த அளவை முதலீடு செய்தாலும் அது இந்த நேரத்திற்கு வேண்டுமா தகுமா என்பதை மட்டும் தெரிந்து கொள்வது அவசியம். ஹரிபரியாக, அதாவது வேகமாக எந்த வேலைகளையும் ஈடுபடாதீங்க. அதே மாதிரி முடிவுகள் எடுப்பதை கூட அமர பொருத்தி எடுப்பதுதான் நல்லது. அலைச்சல்கள் இருக்கலாங்க. திடீர் செலவுகள் ஏற்படும். இதனால் சேமிப்புகள் குறையுங்க. உடல் நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். எல்லா விதமான அனுபவங்களையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. மனநிலையில் தெளிவு பிறக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கான சுப ஹோரைகள்
செவ்வாய் புதன் குரு சுக்கிர ஓரைகள் பொதுவான விஷயத்திற்கு மிகவும் உகந்தது. செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள் செய்வதற்கு மிகவும் நல்லது. சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. கல்வி சார்ந்த செயலுக்கு சுக்கிர ஓரை அற்புதமான பலன்களை கொடுக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். செவ்வாய் பகவானுக்கு துவரம் பருப்பு வைத்து சிகப்பு நிற அரளிப்பூக்களால் சாற்றி வழிபடுவதால் நன்மைகள் உண்டாகும். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட ஓரளவிற்கு அமைதி பெறுங்க. நட்சத்திர பலன். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலதாமதம் உண்டாகலாம். பொறுமையாக இருந்துதான் காரியத்தை சாதித்துக் கொள்ள வேண்டும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பது அவசியம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையலாங்க. தேவையற்ற வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது. சுப விசேஷங்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை பொறுத்து தொடங்கினால் அற்புதமான பலன்கள் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காயுஷ்மான் பவ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். விருச்சிக ராசினர்களுக்கு கணவன் மனைவி கிடையே இருந்துட்டு வந்த சில கருத்து வேறுபாடான விஷயங்கள் குறையுங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நாளாக இன்றைய நிலை இருக்கும். குடும்பத்துல பணத்துக்காக, பொருளாதார நிலைகளுக்காக, வசதி வாய்ப்புகளுக்காக சில நேரங்கள்ல வாக்குவாதங்கள் உண்டாக்கி மறையலாம். ஆக கடந்த நாட்கள்ல இருந்த பிரச்சனைகள், கடந்த வருடங்கள்ல நீங்கள் சந்தித்த சில பிரச்சனைகளுக்குண்டான தீர்வுகள் கிடைக்க பெறுவீர்கள். கருத்து ஒற்றுமை காணப்படுங்க. கணவனும் மனைவியும் ஒரே இடத்தில் வேலை செய்பவர்களாக இருப்பவர்களுக்கு நல்ல ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். உங்களுடைய வேலை சூழல்களை உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள். ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக போக வேண்டும் என்கிற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றுங்க. ஆராய்ச்சி சம்பந்தமான வேலைகள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். அதிலும் சயின்ஸ் சம்பந்தமாக ஒரு கெமிக்கல் ப்ராஜெக்ட் எடுத்து செய்யக்கூடியவர்களுக்கு, அது மட்டுமல்ல ஒரு லேப்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் சிறப்பான பலன்கள் உண்டாகும். உங்களுடைய தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். வெற்றி வாகை சூடுவீர்கள். ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நாள். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த மாதிரியான பலன்களை பெறுவீர்கள். சுபகாரியம் தொடர்பான பேச்சுக்கள்ல பெரியவர்களுடைய ஆதரவு ஏற்படும். ஆக விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய விதமாக இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை தினம் அங்காரகன் வழிபாடு செய்யுங்கள். சிறிது துவரம் பருப்பு நவகிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு வைத்து வெற்றிலை பாக்கு, தாம்பூலம், பழங்கள் வைத்து அர்ச்சனை செய்து வர சுபிக்ஷங்கள் உண்டாக்கும். நிலம் சம்பந்தமாக இருந்த உங்களுக்கு சில பிரச்சனைகள் தானாக நீங்கிடுங்க. அதே போல வராகி அன்னையை வழிபாடு செய்யுங்கள். நல்லது நடக்கும். பூமி மாதாவாக்கி அன்னை வராகியை வழிபடுபவர்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாக்கும். நிலத்து மீதான இருந்த வில்லங்கங்கள் குறையுங்க. அரசு தொடர்பான காரியங்கள் கைகூடி வரலாம். பேச்சுக்கள்ல தெளிவு இருக்கும். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய விதமாக உங்களுடைய பேச்சுக்கள் அமையக்கூடும். வர்த்தகம் தொடர்பான முயற்சிகள்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வாழ்க்கை துணைவருடைய வழியில உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகரிக்கலாம். சிறு தூர பயணங்கள், வெளியூர் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உங்கள் வீட்டில் இருந்து அருகாமைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலையும் காணப்படலாம். ஆக பொருளாதார நெருக்கடிகள்லாம் குறைய போகுது. வருமானம் உயர்ந்து காணப்படும். உங்களுடைய பணம் ரீதியாக நீங்கள் சந்தித்த சில ஏற்ற இறக்கங்கள் எல்லாமே நீங்கிவிடும். ஒரு சீரான போக்கிற்கு வருவீர்கள். வருமானத்தை ஈட்டக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். பேச்சு திறமையால தொழில முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். செயல்கள்ல வெற்றி வாக்கை சூடுவீர்கள். குடும்ப ஒற்றுமை நன்றாக இருக்கும். வெளி இடங்கள்ல உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அதிகமாக விமர்சனம் செய்யாதீர்கள். தற்பெருமைகளை குறைத்துக் கொள்வது நல்லது. விருச்சிக ராசி அன்பர்களே, தொடர்ந்து சில முயற்சிகளை செய்யும் பொழுது அதற்கு ஏற்றபடியான பலன்கள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. குடும்ப பலம் பெருகும். ஆயுள் பலம், ஆரோக்கிய பலம், ஐஸ்வர்ய பலம், புத்திர் பலம் பெற்று நன்றாக வாழக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கிறது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையும் சுக்கிர ஓரையில் செய்தால் நல்லது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்து பாருங்கள். நல்ல பலன் கிடைக்க பெறுவீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைந்து ஒற்றுமை காணப்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்க பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள் குறையும். வருமானம் ஓரளவிற்கு கைக்கு கிடைக்குங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் உங்களுடைய வீட்டு கதவை தட்டப்போகிறது. வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். எண்ணிய காரியங்கள் வெற்றி பெறட்டும். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காயுஷ்மான் பவ. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். ஹாவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட். தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல
மற்ற நபர்களால ஒற்றுமை அதிகரிக்கும், மற்றவர்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. தலைமை அதிகாரிகளால மன நிம்மதி இருக்குங்க. உங்களோட நல்ல ஒரு அனுசரணையாக பேசக்கூடிய அமைப்பு. வேலையிலேயே உங்களுக்கு ஒரு தனி ஈடுபாடு, திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய முழுமையான விஷயங்களை வெளிப்படுத்தாமல் ரகசியமாக பார்த்து கொள்வது நல்லது. தனுசு ராசி அன்பர்கள், எல்லாவற்றையுமே வெள்ளந்தியாக்க வெளுத்ததெல்லாம் பால் என்று நினைக்கக்கூடிய காலகட்டம் அல்ல. ஆக நீங்கள் யார் ஒருவர் நல்லவர்கள் என்று பழகுகிறீர்களோ அவர்கள் சில நேரத்தில் உங்களுக்கு சங்கடங்களை உண்டாக்கி விட்டு போகலாம். ஆக எல்லோரையுமே நம்பி அவதிப்படாதீர்கள். தனுசு ராசி என்பர்களே, வழக்கு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். வரவேண்டிய பூர்வீக சொத்துக்கள் வரங்க. கடந்த காலங்களில் இருந்து, கடந்த வருடத்தில் இருந்த சிரமங்கள்லாம் குறையறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. ஆக இந்த வருடத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு இந்த 3ஆம் நாளில் பல சிறப்பான பலன்களை பெறக்கூடிய விதமாகத்தான் இருக்கிறது. ஆக செய்யக்கூடிய தொழிலை தெய்வமாக போற்றி மதிக்கக்கூடியவர்கள், நீங்கள் செய்யும் தொழிலை தெய்வம் என நினைக்கக்கூடியவர்கள். ஆக தெய்வ அனுக்கிரகம் என்பது உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. குடும்ப ஒற்றுமையின் காரணமாக மன மகிழ்வோடு காணப்படுவீர்கள். பிள்ளைகளோட ஆலய வழிபாடு செய்யறது, வெகு இடங்களுக்கு போவது, இது போன்ற விஷயங்கள் நடக்கலாங்க. எதிர்பார்த்த சில முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிலும் பணம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு காட்டுவீர்கள். எதிர்பார்த்த ஒரு சில சுப விசேஷங்கள் சாதகமாக நடக்க போகிறது. புரிதல் என்பது அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களையும் சரி, மற்றவர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உருவாகும். மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமாக இருக்கக்கூடிய வேலைகள்ல மாற்றங்கள் உண்டாகும். வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். ஆக தனுசு ராசி என்பர்கள் வாக்குறுதிகளை அவ்வளவு சீக்கிரமாக கொடுத்து விடாதீர்கள். அதுவும் பணம் சம்பந்தமாக இருக்கும் பொழுது உங்களுக்கே என்ன என்பது அறியாத ஒரு தருணத்துல பிறருக்கு இந்த உதவி செய்கிறேன், அந்த உதவி செய்கிறேன் என்று யாருக்கிடத்திலும் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம். வாகன பழுதுகளை சீர்படுத்துவீர்கள். வரக்கூடிய பொங்கல் கொண்டாட்டத்தின் காரணமாக வீட்டை அலங்காரம் செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குங்க. பழைய வண்டிகளை மாற்றி புதிதாக வண்டி வாங்குவதற்குண்டான யோகம் இருக்கிறது. நீங்கள் வாங்கினாலும் சரி, உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு நல்லதொரு வண்டியை வாங்கி கொடுத்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலன்களை உண்டாக்கி தரக்கூடியது. வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களுக்கு தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு இருக்கு. வியாபாரங்கள்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமாக பிறரிடத்துல நல்ல ஆலோசனைகளை கேட்டு பெறுவீர்கள். பெரியவர்களுடைய கருத்துக்கள் நல்ல நிபுணத்துவத்தை பெற்று இருக்குங்க. வியாபாரத்துல முன்னேற்றங்கள் உண்டாகும். செய்யக்கூடிய தொழில கூட்டாளிகளுடனான பேச்சுக்கள் அனுசரணையாக இருக்குங்க. உங்களுக்கு பல நிலைகள்ல நண்பர்களால் ஒத்துழைப்பு கிடைக்கும். சமூகம் சம்பந்தமான செயல்பாடுகளில் ஈடுபாடு காட்டுவீர்கள். தெய்வ நம்பிக்கை என்பது அதிகமாகும். கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு தகுந்த காலகட்டம் இது அல்ல. ஆகவே பிறரிடத்தில் அதிகம் பேசி உணர்ச்சி வசப்பட்டு வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகள்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு. புத்தி கூர்மை இருக்கும். அஞ்ஞானம் விலகுங்க. கல்வி, கலை, ஞானம், அறிவு, ஆரோக்கியம், அன்பு, ஆனந்தம், தைரியம் என்னும் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெறுகிறீர்கள். நன்மை நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். செவ்வாய்க்கிழமை தினம் அங்காரகன் அதாவது செவ்வாய் பகவானுக்கு சிறிது துவரம் பருப்பு வைத்து செவ்வரளி மாலை சுற்றி அர்ச்சனை செய்து வர நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குறைந்துவிட பூமி காரகனான செவ்வாய் பகவானை வணங்கி வருவது இன்னும் சிறப்பு. உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு முயற்சியும் செய்யுங்கள். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்குங்க. அதிலும் குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு சுக்கிர ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். பலரையும் அனுசரித்து செல்வீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை பொருந்திய நாள் என்றே சொல்ல முடியும். ராசிக்கான அமைப்பு படி இன்றைய நாள் சுப பலன்களை பெருமளவு பெறுகிறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எண்ணிய காரியங்கள் கைகூடி வரட்டும். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட். ஹாவ் அ நைஸ் டே. மகர ராசி அன்பர்களுக்கு பொழுதுபோக்கு தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் கூடுதலாக இருக்குங்க. வெளி இடங்களுக்கு போகணும் அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். மன ஆறுதல் பெறக்கூடிய நிலையில காணப்படுங்க. வீட்லேயும் சரி, வெளி இடங்களிலுமே தொழில் சம்பந்தமான விஷயங்களை பற்றி அதிகமாக விவாதிக்கக்கூடிய நிலைகள் இருக்கு. தொழில் சம்பந்தமாக புது விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம். இதன் காரணமாக சில நுணுக்கங்களை அறிந்து கொள்வதற்கு வெளி இடங்களுக்கு பயணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, எதிர்காலம் சம்பந்தமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கலாம்.
இழுபறியாக இருந்த வேலைகளை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். மனதில் இருந்த பழைய நினைவுகள், கடந்த கால சில பிரச்சனைகளை அவ்வப்போது நினைப்பதால் ஒருவிதமான மனச்சோர்வு ஏற்படலாங்க. ஆக கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கக்கூடியவை நல்லதாக நடக்கட்டும் என எண்ணி நீங்கள் இறை பிரார்த்தனை செய்வது நல்லது. செவ்வாய்க்கிழமை தினம் கிருத்திகை திருநாள் ஆக இந்த நாளில் முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு. ஆகவே எந்த ஒரு மனஸ்தாபங்கள் கஷ்டங்கள் இருந்தாலும் அவற்றை பெரிதுபடுத்தாமல் சாதாரணமாக விட்டு விடுங்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பது போல உங்களுடைய உறவுகளிடத்துல கனிவாக பணிவாக நடந்து கொள்வது மிக நல்லது. இது உங்களுக்கு ஒரு விதங்கள்ல டென்ஷனையும் சில நேரங்கள்ல பதட்டத்தையும் பரபரப்பையும் குறைக்கிறதுக்கு மிக உதவிகரமாக இருக்கும். கூட்டாளிகளிடத்துல இருந்துட்டு வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சமயத்துல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் இவையெல்லாம் கடந்து இப்பொழுது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இந்த கிரக அமைப்பினுடைய அடிப்படையில் வைத்து பார்க்கும் பொழுது சில நபர்களுக்கிட்ட மனம் விட்டு பேசுறதுனாலையும் மனசுல பட்ட விஷயங்கள் ஆகட்டும், சில கருத்துக்கள் ஆகட்டும், இல்ல மனசுல எழக்கூடிய சில சந்தேகங்கள் கூட ஆகட்டும், அதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய பதில் உங்களுக்கு மன தெளிவை உண்டு பண்ணுங்க. குழப்பத்திலேயே பயணிக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு சில நபர்களால் நல்ல ஆதரவும் நல்ல வார்த்தைகளும் கிடைக்கும் பொழுது உங்களால் நல்ல மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் காணப்படாது. உங்களால் முடிந்த வரையில எந்த அளவிற்கு காரியங்கள் ஈடுபட முடியுமோ அந்த அளவிற்கு ஒரு வேகத்தோடு செயல்படுவீர்கள். புதிய அனுபவங்கள் இதன் காரணமாக உண்டாக்குங்க. தேர்ச்சி நிறைந்த நாள், எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கக்கூடிய நிலைகள் கூட உருவாகலாம். ஆக மகர ராசி அன்பர்கள் உடல் நிலையிலும் அவ்வப்போது கவனமாக இருக்கணும். உங்களுடைய ராசிப்படி மாணவர்களுக்கு பிரத்யேகமான சில முயற்சிகளை நீங்கள் எடுக்க வேண்டியது நல்லது. வீட்டில் படித்தாலும் சரி, நண்பர்களிடத்திலிருந்தும் சில சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்வீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்கள்ல வெளிப்படையாக இருப்பதும் பெற்றோர்களிடத்துல மனம் விட்டு பேசுவது மிக நல்லது. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரைக்கில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசு சம்பந்தமான செயல்பாடுகள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரைக்கும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு நீங்க பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே மன தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட். இந்த நாள் இனிமையான நாளாக உங்களுக்கு சிறப்பாக அமைய வேண்டும் என பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காஷ்மான் பவ. வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். கும்பராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்குங்க. நீண்ட காலத்திற்கு பிறகு வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதற்கு ஏற்றபடி சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. குடும்ப சூழலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமில்லாமல் மன தெளிவு காணப்படுங்க. எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையக்கூடும். தொட்ட காரியங்கள் துலங்கும். இந்த நாளில் நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஒரு சிலருக்கு மனசுல பட்டதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. பயண நேரங்கள்ல அலைச்சல்கள் இருக்கலாம். ஒரு சில நேரங்கள் இந்த அலைச்சல்னால அனுபவங்களும் கிடைக்குங்க. யாருமே கொடுக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம் என்றால் அது அனுபவம் மட்டும்தான். ஆக கும்பராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய செயல்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் என்பது கண்டிப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக புது நபர்களை சந்திப்பது, அதோடு மட்டுமல்ல பண வருமானம் சம்பந்தமாகவும் சிந்திப்பீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க பெறுவீர்கள். பாலிய சிநேகிதர்களுடைய சந்திப்பானது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டு பண்ணி தருவதோடு மனதில் பட்ட விஷயங்களையும் அவர்களோடு பகிர்ந்து கொள்வீர்கள். கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஆதாயம் உண்டாகுங்க. வீடு மனை வாங்கணுன்ற வேலைகள் இருக்கிறவங்களுக்கு மேன்மை உண்டாகும். ரியல் எஸ்டேட் துறைகள் இருக்கிறவங்களுக்கும், வீடு கட்டுமான பணி தொடர்பாக பொறியாளர்களாக பணிபுரிபவர்களுக்கும் அல்லது கட்டுமானம் தொடர்பாக சில ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நிபுணர்களாக இருப்பவர்களுக்கு வேலையில நல்ல மேன்மை, அதாவது உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். வருமான உயர்வு ஏற்படும். கும்பராசி அன்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கான மதிப்பு மரியாதை தானாகவே உயருங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அந்த வகையில் இருக்கும். யாரிடத்தில் என்ன பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற முறைகளோடு நீங்கள் செய்வதால் சமூகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடும்.
வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. அதிலும் புதிதாக வண்டி வாகன சேர்க்கை என்பது இருக்கிறது. நீண்ட காலத்திற்கு பிறகு பழைய வண்டிகளை மாற்றி புதிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். எண்ணத்தினுடைய அடிப்படையில் உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்குங்க. புதிதாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்கிறதால் சீக்கிரமாகவே கடன் உதவியும் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு பொருளாதார ரீதியாக இருந்த சில முடக்கங்கள் நீங்குங்க. கடன் தொல்லைகள்ல இருந்து பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வண்டி வாங்குவதற்குண்டான ஒரு இஎம்ஐ ஸ்கீம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா இருக்கும். கைமாறாகவோ அல்லது வங்கியில இருந்து கடன்கள் நீங்கள் பெற்று இருந்தாலும் அந்த கடன்கள் படிப்படியாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உடல் நலம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். சுறுசுறுப்பு என்பது இருக்கும். கும்பராசி அன்பர்களே, மாணவர்களே, படிப்புல ஒரு இடத்தை பிடிக்க போகிறீர்கள். அதிலும் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர ஓரைகள்ல சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் ஓரை அதிக அளவுள்ள நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டாகுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து, லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, தீர்காஷ்மான் பவ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். மீனராசி அன்பர்களுக்கு உத்தியோகம் சம்பந்தமான வேலைகள்ல எதிர்பார்த்த இடமாற்றங்கள் சாதகமாக அமையலாம். வியாபாரத்துக்கு சொந்த இடத்திற்கு பயணப்படக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு உண்டு. அவரவர்களுடைய பணியின் தொடர்பாகவும் செய்யக்கூடிய இடங்கள் தொடர்பாகவும் மாற்றங்கள் உண்டாகலாம். இது உங்களுக்கு ஒரு ஆப்டான ஒரு காலம் என்றே சொல்ல முடியும். திறமைக்கு தகுந்த மாதிரி பாராட்டுகள் அதிகரிக்குங்க. மதிப்புகள் உயர பெறுவீர்கள். எண்ணிய காரியத்தை திருப்திகரமாகவும் முடிப்பீர்கள். கடந்த நாட்கள்ல இருந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கிவிடும். முழுமையாக மன அமைதியுடன் காணப்படுவீர்கள். போட்டித் தேர்வுகள்ல மாணவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. இதுவரையில் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற வகையில முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். வீட்டிலும் வெளியிடங்களிலுமே உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மீனராசி அன்பர்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக வாங்க நினைத்த பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், ஆபரணங்கள், பொன்பொருள் சேர்க்கை தொடர்பான விஷயங்கள் கை கொடுக்குங்க. அது மட்டுமல்ல, ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் எப்பொழுதுமே உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். செயல்பாடுகள்ல வேகமும் நல்ல ஒரு சுறுசுறுப்பும் அதிகரிக்கக்கூடிய நாள். நன்மைகள் நிறைவாக காணப்படும். மீனராசி அன்பர்கள் வாழ்க்கையில நல்ல லட்சியத்தை அடையணும், உயர்ந்த எண்ணத்தை தொட வேண்டும், உச்சத்தை தொட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு செயல்படுவீர்கள். வெளிநபர்களிடத்துல மனம் விட்டு பேசுறதுனால சில ஆதங்கம் குறையுங்க. வேலை வியாபாரம் தொடர்பாக இருந்த ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் மறையலாம். இப்பொழுது நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு சொந்த இடத்திற்கு போவதோ அல்லது வாடகை வீட்டிற்கு போவதோ அல்லது இடம் தொழில் மாற்றம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணத்தின் படிதான் இந்த நாள் அமைய போகிறது. திருமணமானவர்களுக்கு ஒற்றுமை என்பது அதிகரிக்குங்க. வாழ்க்கையில உன்னதமான நிலையை எட்ட போகிறீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர ஓரையும், கல்விக்கு புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கலாம். கவனமாக பார்த்து செய்வது சிறப்பு. முடிந்த வரையில பிறரிடத்தில் செய்யக்கூடிய வேலைகளை மிக பெரிதாக எண்ணாதீர்கள். சாதாரணமாக நினைத்தாலே அந்த வேலைகள் பெரிய அளவில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுமையும் நிதானமும் சில நேரங்கள்ல தேவை. திட்டமிட்ட காரியங்களில் ஈடுபடுங்கள், நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளுக்கான சுப கிரக உரைகள் பார்த்து செய்யுங்கள். நவ கிரகங்களுடைய நல்லருள் உங்களுக்கு பூரணமாக கிடைக்கட்டும். ஒளிமயமான எதிர்காலம் அமையட்டும். எல்லா விதமான நல்ல பலன்களையும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.